கருமாரியே துணை. இப்போது நாம் பார்க்க போவது திருவேற்காட்டு கருமாரி அம்மனை தாங்க. இந்த அம்மனுக்கு ஆடி மாதம் மிகவும் விசேஷமான மாதம் என்று கூறலாம். இந்த ஆடி மாதத்தில் 1008 பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து திருவிழா நடத்தும் மாதம் என்று கூறலாம். இந்த அம்மனுக்கு ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரை திருவிழா நடக்கும். இப்போது இந்த அம்மனுடைய வரலாற்றையும் புராணப்படி எப்படி தோன்றினாள் என்பதையும் இந்த அம்மனின் மகிமையை பற்றியும் பார்க்கலாம். கருமாரி அம்மன் சூரியலோகத்திற்கு பெண்மணி வேடத்தில் போனபோது சூரிய பகவான் மதிப்பளிக்காமல், நீ ஒரு சாதாரண பெண்மணிதானே என்று இகழ்ந்து கூறினாராம். அப்போது மிகவும் கோபப்பட்ட கருமாரியம்மன், நீ வெளிச்சத்தினால் இந்த உலகத்தை ஆள்வதால் கர்வம் கொண்டாயா என்று கருமாரியம்மன் சாபமிட்டு இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ செய்கிறாள். அப்போது சூரிய பகவான் நீங்கள் யார் என்று கேட்டபோது கருமாரியம்மனாக உருவெடுத்து ஆக்ரோஷமாக தன்னை காட்டினாள். உடனே சூரிய பகவான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாராம். உடனே அம்மன் சாபத்தை விலக்கி வெளிச்சம் தந்தாராம். புராணப்படி கருமாரியம்மன் இப்படித்தான் தோன்றினாள் என்பது வரலாறு. இப்போது செவிவழி செய்தியாக திருவேற்காட்டில் கருமாரியம்மன் எவ்வாறு தோன்றினாள் என்பதை காண்போம். திருவேற்காட்டில் அலமேலு என்கிற ஒரு சாதாரண பெண்மணி வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கருநாகம் அவளை தீண்டிவிட்டது. அவள் உடனே உயிரிழந்து விட்டாள். இறந்த உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்ய பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது ஒரு பெரியவர் மேல் சாமி வந்து அவள் இன்னும் இறக்கவில்லை என்று கூறினார். அப்போது ஊர் மக்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர், நீங்கள் சிறிது கூழ் காய்ச்சி அவள் வாயில் ஊற்றிவிடுங்கள், பிறகு உயிர் வந்துவிடும் என்று கூறினார். சரி, அவர் கூறுவதை செய்து பார்ப்போம் என்று ஊர் மக்கள் அவள் வாயில் சிறிது கூழ் ஊற்றிய உடனே அவளுக்கு உயிர் வந்தது. பிறகு அவளும் குறி சொல்லத் தொடங்கினாள். என்னுடைய நாதனுடைய கட்டளைப்படி, அதாவது என்னுடைய கடவுளின் கட்டளைப்படி, நான் இந்த குடும்பத்துடைய 21 தலைமுறைக்கு அவர்களுடைய உடம்பில் இறங்கி நானே குறி சொல்வேன் என கூறினாள். நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் தான் கருமாரியம்மன் என்று கூறினாராம். இப்படித்தான் கருமாரியம்மன் திருவேற்காட்டில் தோன்றினாராம். இப்போது திருவேற்காட்டில் கோவில் யாரால் கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது என்பதை பார்ப்போம். அந்த ஊரில் ஒரு முதலியாரால் கட்டப்பட்டது. எப்படி என்றால், அவர் பெரும் செல்வந்தர். அவருக்கு அதிகமான நிலங்கள் இருந்தன. அவருடைய மனைவியின் உடல் நலமில்லாமல் இருந்தது. அப்போது பல வைத்தியம் செய்து பார்த்தார். இந்த வைத்தியத்திலும் சரியாகவில்லை. அப்போது தப்புசாமி என்ற ஒரு சாமியாரிடம் அழைத்துச் சென்றார். உடனே அவர் கையில் இருந்த ஒரு பெரம்பால் தடவினார். உடனே அவர் மனைவியின் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. அவர், இந்த அம்மனால்தான் என் மனைவியின் உடல் நலமானது என்று, இந்த அம்மனுக்கு என்னுடைய நிலத்திலேயே நான் கோவில் கட்டித் தருகிறேன் என்று கூறினார். கோவில் கட்டிய இடத்தில் கருமாரியம்மன் புற்றுக்கு முன் சுயம்புவாக இருக்கிறாள். இந்த அம்மனுடைய சிறப்பு என்னவென்றால், ஆடி மாதத்தில் பால் அபிஷேகம் செய்து தேர் திருவிழா நடைபெறும். மற்றும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நன்மை நடக்கும். ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் நன்மை தரும் என சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த புற்று மண்ணை நெற்றியில் இட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு வேப்பிலை கலந்த நீரை தீர்த்தமாக கொடுப்பார்களாம். அதை அருந்தினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமாம். இந்த கருமாரியம்மனின் பெயர் சிறப்பு வாய்ந்தது. கருமாரி, கருமேகங்களை கொண்ட மாரி போன்ற அனைவருக்கும் அருளை வாரி வழங்குவாள் என்று கூறப்படுகிறது. மா என்றால் திருமால் என்று பொருள். ரீ என்றால் ரீங்காரி என்று பொருள். இதுதான் கருமாரியம்மன் வரலாறு. கருமாரியம்மனை போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.